வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் நியோஸ்போரின் ஹெச் ஆயின்மெண்ட்டோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நியோஸ்போரின் ஹெச் ஆயின்மெண்ட் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிமிக்சின் பி, நியோமைசின், பேசிட்ரேசின், ஹைட்ரோகார்டிசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வகையான மருந்துகள் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த நியோஸ்போரின் ஹெச் ஆயின்மெண்ட் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். பொதுவாக இந்த நியோஸ்போரின் ஹெச் ஆயின்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய வகையான ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு பயன்படக்கூடிய மருந்தாக இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கும். அதாவது நிறைய பேருக்கு அவங்களோட ஸ்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய தோலில் நிறைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கும். அதை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் பயன்படக்கூடிய மருந்து தான் இந்த நியோஸ்போரின் ஹெச் ஆயின்மெண்ட்டு. இந்த ஆயின்மெண்ட்டை நீங்கள் பாதிக்கப்பட்ட இடத்துல அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா எல்லாத்தையுமே கொல்லக்கூடிய சக்தி இந்த நியோஸ்போரின் ஹெச் ஆயின்மெண்ட்டுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலும் அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் மற்ற இடத்துக்கு பரவாமல் தடுக்கிறதுக்கும் இந்த மருந்து பயன்படுது. பொதுவாக இந்த மருந்தை பயன்படுத்தும் போது அந்த எல்லா பாக்டீரியாவுக்குமே பார்த்திங்கன்னா அதனோட உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும். அதை முற்றிலும் பிளாக் பண்ணி அந்த பாக்டீரியாவோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த மருந்து பயன்படுது. மேலும் இந்த மருந்து பார்த்திங்கன்னா நிறையா பேஷண்ட்ஸுக்கு அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆன அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இச்சிங், இரிட்டேஷன், அந்த ரெட்னஸ்ஸு, வீக்கம் போன்ற இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி பண்ணுறதுக்குமே இந்த மருந்து பயன்படும். பொதுவாக இந்த மருந்தை டாக்டரோட பரிந்துரைப்படி மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். டாக்டர் உங்களுக்கு இந்த மருந்தை பரிந்துரை செஞ்சால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சுயமாக எந்த மருந்தையும் எடுத்துக்காதீங்க. மேலும் முக்கியமாக வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். இந்த மருந்தை ஒரு கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் சேஃபாக வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.